புதன்கிழமை பிள்ளைங்க 2 பேரும் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறமா ஒரு பக்கம் காஃபி போடுறதுக்கு அடுப்பில் பாலை வச்சுட்டேன். இன்னொரு பக்கம் தயிர் உர ஊற்றுறதுக்கு பால் அடுப்பில் வச்சுட்டேன். 2 பக்கமுமே அடுப்பில் பால் தான் இருந்துச்சு. டிஃபன் பாக்ஸ்லாம் அப்படியே கடந்தது. எல்லாத்தையும் கடகடன்னு கழுவி வச்சாச்சு. நான் ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் இந்த மேங்கோ மிட்டாய் 25 பைசா அப்படின்னு சொல்லிட்டு விற்பாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாம்பழம் ஃப்ளேவரோட நம்ம மேங்கோ ஜூஸ் எப்படி குடிப்போமோ அதே டேஸ்ட்டில் இருக்கும் இந்த மேங்கோ மிட்டாய். ஸ்கூல் டேஸில் அதிகமாக வாங்கி சாப்பிட்ட மிட்டாய்னா இந்த மேங்கோ மிட்டாய் தான் சொல்லலாம். அதே மாதிரி ஆசை சாக்லேட்டும் இருக்கும். அதுவுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போல்லாம் பர்த்டேனா கேக் தானே எல்லோரும் வெட்டுறாங்க. நான் ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் இந்த மேங்கோ மிட்டாய், அதுக்கப்புறம் ஆசை சாக்லேட் கண்டிப்பாக எல்லா பர்த்டேக்கும் எல்லாருமே கொடுப்பாங்க. சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு போயிட்டே தான் இருக்கணும். ஏன்னா நம்ம யாரையும் எப்போதுமே சார்ந்து இருக்கக்கூடாது. எந்த நேரத்தில் எல்லாரும் எப்படி மாறுவாங்க அப்படின்றதே நமக்கு தெரியாதுல்ல. சில நேரங்களில் சில மனிதர்கள்ங்கும்போது நம்மளோட சந்தோஷத்தில் கூட இருப்பாங்க. கண்டிப்பாக நம்ம கஷ்டத்துலேயும் நம்மளோட கடினமான நாட்களையும் நம்ம கூட இருப்பாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. அதனால தான் சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.